குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாய்ப்பாட்டை உருவாக்குதல் அதில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நுண்ணறை முகவரி பார்வையிடல் 2 வகைப்படும். ஒன்று ஒப்பீட்டு நுண்ணறை பார்வையிடல், தனித்த நுண்ணறை பார்வையிடல். இது மாதிரி 2 பார்வையிடல் இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே ஒப்பீட்டு நுண்ணறை பார்வையிடல் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்து தனித்த நுண்ணறை பார்வையிடல் பார்க்குறோம். தனித்த நுண்ணறை பார்வையிடல் வாய்ப்பாடுகளை உருவாக்கும் போது நுண்ணறை முகவரியின் நெடுவரிசையின் பெயர் மற்றும் வரிசை எண் ஆகியவற்றின் முன்னோட்டாக டாலர் என்ற குறியீட்டை பயன்படுத்தும் போது அந்த நுண்ணறைகள் தனித்த நுண்ணறை முகவரிகளாக மாற்றப்படும். தனித்த நுண்ணறை முகவரி என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது எழுதுனா தனித்த நுண்ணறை முகவரி அப்படின்னா நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம்? டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம தனித்த நுண்ணறை முகவரி அப்படின்னா நம்ம தனித்த நுண்ணறை முகவரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நெடுவரிசையின் பெயர் இருக்குது. நெடுவரிசையின் பெயர் மற்றும் வரிசை எண் ஆகியவற்றின் முன்னோட்டாக டாலர் என்ற குறியீட்டை பயன்படுத்தும் போது அந்த நுண்ணறைகள் தனித்த நுண்ணறை முகவரிகளாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தனித்த நுண்ணறை முகவரி அப்படின்னா நம்ம நெடுவரிசையின் பெயர். நம்ம சாதாரணமாக நம்ம A2 அப்படின்னு எழுதுகிறோம்னு வச்சுங்களேன். இது ஒப்பீட்டு நுண்ணறை முகவரி. இது ஒப்பீட்டு நுண்ணறை முகவரி. இப்போ தனித்த முகவரியாக மாற்றணும் அப்படின்னா நம்ம நெடுவரிசை பெயர் என்ன? A. வரிசையின் எண் 2. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் பண்ணுவோம். டாலர் A, டாலர் 2. அப்போ நெடுவரிசையின் பெயருக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வரிசை எண் இருக்கா, வரிசை எண்ணுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் போட்டிருக்கோம். இது மாதிரி டாலர் சிம்பிள் போட்டால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா தனித்த நுண்ணறை முகவரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டு, இப்போ A1, B1, C1, D1 ஆகிய நுண்ணறைகளில் உள்ள மதிப்புகளின் கூட்டுத்தொகை எப்படி கணக்கிடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது மாதிரி தான் கணக்கிடுறாங்க. ஃபார் ஈக்குவல் டு $A $1 ப்ளஸ் $B $1 அண்ட் ப்ளஸ் $C $1 ப்ளஸ் D $1 இது மாதிரி கொடுக்கணும். அதுமாதிரி E4 H3 கழித்தல் ஈக்குவல் டு $H $3 மைனஸ் $E $4 B5 உடன் A5 பெருக்கல் ஈக்குவல் டு $A $5 இன்ட்டு B5 G1 G2 G3 G4 ஆகியவற்றின் சராசரி ஈக்குவல் டு $G $1 ப்ளஸ் G2 ப்ளஸ் $G $3 ப்ளஸ் G4 /4. அப்போ ஒரு வரிசைக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம A1 அப்படின்னா எப்படி எழுதலாம்? $A $1 இது எழுதுனா இது பேர் தனித்த நுண்ணறை முகவரி அப்படின்னு அர்த்தம். தனித்த நுண்ணறை முகவரி அப்படின்னு அர்த்தம். ஒரு வாய்ப்பாட்டில் உள்ள அனைத்து நுண்ணறை முகவரிகளும் தனித்த நுண்ணறைகளாகவோ அல்லது ஒப்பீட்டு நுண்ணறைகளாகவோ இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நம்ம ஒரு வாய்ப்பாட்டில் இருக்கக்கூடிய நுண்ணறை முகவரிகள் எப்படின்னா இருக்கலாம். அது ஒப்பீட்டு நுண்ணறையாக இருக்கலாம், தனித்த நுண்ணறையாகவும் இருக்கலாம். 2 முகவரி முறைகளும் கலந்தும் ஒரு வாய்ப்பாடு உருவாக்கப்படலாம். ரெண்டுமே கலந்த தனித்த நுண்ணறையாகவும் இருக்கலாம், ஒப்பீட்டு நுண்ணறையாக ரெண்டு கலந்து ஒரு வாய்ப்பாடை உருவாக்கலாம். எடுத்துக்காட்டு, 1க்கு மொத்த மதிப்பெண் கணக்கிடும் வாய்ப்பாட்டை உருவாக்குதல் ஒரே ஒருத்தருக்கு மட்டும். இப்போ வேறு H2 இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம டோட்டல் போடுறோம். எப்படி டோட்டல் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ண
ஈக்குவல் டு C2 ப்ளஸ் D2 ப்ளஸ் E2 ப்ளஸ் F2 ப்ளஸ் G2 எல்லாத்தையும் ஆட் பண்ணினா இங்கே எதில் யூஸ் பண்ணலாம், H2வில். அப்போ டோட்டல் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் சப்ஜெக்ட் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ தமிழ் வந்து Cயில் இருக்கா, பேர் வந்து எங்கே ஆரம்பிக்குது, 2லேருந்து ஆரம்பிக்குதா, அப்போ C2 அதான் இங்கேருந்து ஃபார்முலாவில் ஈக்குவல் C2. அடுத்தது இங்கிலீஷ் மார்க் என்ன, D2. அடுத்தது சிஎஸ் மார்க்கு E2, காமர்ஸ் வந்து F2, அக்கௌண்டன்சி G2. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் டோட்டல். நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ணணும். தமிழ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா C2வில் இருக்குது. அதான் வந்து ஃபஸ்ட்டு 147 கொடுத்துருவாங்க இல்லையா. பார்த்திங்கன்னா இது C2, அடுத்தது D2, அடுத்தது E2, F2, G2 எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து H2வில் போய் டோட்டல் போட்டிருக்கோம். டோட்டல் பார்த்திங்கன்னா வந்து H2வில் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டோட்டல் பண்ணிட்டோம். இதே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து கால்குலேஷன் டோட்டல் போடணும். அது வந்து எந்த தனித்த நுண்ணறியை யூஸ் பண்ணிக்கலாம், ஒப்பீட்டு நுண்ணறியை யூஸ் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன நுண்ணறி முகவரியாக யூஸ் பண்ணிக்கலாம்னா என்னது தனித்த, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒப்பீட்டு நுண்ணறி முகவரி, ஒப்பீட்டு நுண்ணறை, இது வந்து ஒப்பீட்டு நுண்ணறை முகவரி. தனித்த நுண்ணறை முகவரினா நம்ம வந்து டாலர் சிம்பிள் இருக்கணும் சொல்லியிருக்கேன், தனித்த நுண்ணறை முகவரினா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து இப்போது நுண்ணறை C2, D2, E2, F2 மற்றும் G2 ஆகியவற்றில் உள்ள மதிப்புகளின் கூட்டுத்தொகை நுண்ணறை H2ல் தோன்றும். இப்போ H2வில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கூட்டி H2வில் இருக்கும். மேலே உள்ள வாய்ப்பாட்டின் மூலம் அட்டவணை செயலி நுண்ணறைகளுடன் எவ்வாறு செயலாற்றுகிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த வாய்ப்பாடு யூஸ் பண்ணி நம்ம வந்து நுண்ணறைகள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாய்ப்பாடு உருவாக்கப்படும் போது நுண்ணறையில் உள்ள மதிப்பை நேரடியாக குறிப்பிடாமல், நம்ம வந்து டைரெக்டாக அதை குறிப்பிடாமல் அதன் மதிப்பை உள்ளடக்கிய நுண்ணறையின் முகவரியை குறிப்பிடுவது மிக சிறந்த வழிமுறையாகும். ஒரு வாய்ப்பாடு உருவாக்கப்படும் போது நுண்ணறையில் உள்ள மதிப்பை நேரடியாக குறிப்பிடாமல், இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த நுண்ணறையில் வந்து மதிப்பு என்ன 136ன்னு கொடுத்துருக்காங்க. 136ன்னு சொல்லாமல் நம்ம என்னன்னு சொல்லலாம், 136 எந்த செல்லில் இருக்குது, D2வில் இருக்குது. ப்ளஸ் இப்போ E105 வந்து எதில் இருக்குது, E2. இது மாதிரி வந்து நம்ம வந்து நுண்ணறை முகவரியாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணறை முகவரியாக குறிப்பிடுவது மிக சிறந்த வழிமுறை. அவ்வாறு ஒரு நுண்ணறையின் முகவரியை குறிப்பிடும்போது அட்டவணை செயலி அந்த நுண்ணறையில் உள்ள மதிப்பை கணக்கீட்டுக்கு எடுத்துக்கொள்கிறது. அதுதான் வந்து கணக்கிடும். ஏதேனும் ஒரு சூழலில் நுண்ணறையில் உள்ள மதிப்பு மாறும்போது அட்டவணை செயலி அதன் கணக்கீட்டு விடைகளை மாற்றிக்கொள்ளும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கேன், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து விடைகளை வந்து மாற்றிக்கொள்ளும். ஏனெனில் இங்கே மதிப்புகளை அல்ல, அந்த மதிப்புகள் உள்ள நுண்ணறை முகவரி வாய்ப்பாட்டில் குறிப்பிடுகிறது. நம்ம வந்து நுண்ணறை முகவரி சொல்லியிருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். மொத்த மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாடு உள்ளீடு செய்யப்பட்ட பின் அட்டவணை. ஸோ எல்லாத்தையும் வந்து டோட்டல் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்டவணைத்தாளை மூடுதல் மற்றும் திறத்தல் சேமித்தல். அட்டவணைத்தாளை மூடுதல், அட்டவணைத்தாளை சேமித்தல், மூடுதல், மீண்டும் திறத்தல். ஃபஸ்ட்டு வந்து அட்டவணைத்தாளை எவ்வாறு சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அட்டவணைத்தாளை சேமிக்கும் வழிமுறை முந்தைய பாடத்தில் கற்ற ஒரு ஆவணத்தை சேமிக்கும் ஒரு வழிமுறை போன்று. நம்ம ஏற்கனவே வந்து முந்தைய பாடத்தில் வந்து எப்படி சேமிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். படிநிலை 1 பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைலில் போயிட்டு சேவ் அல்லது Ctrl+S அல்லது நம்ம வந்து சேவ்னு ஒரு பணிக்குறியை வந்து கிளிக் செய்யணும். அடுத்தது இது வந்து ஃபஸ்ட்டு படிநிலை 1 வந்து ஃபைலில் போயிட்டு சேவ்
அல்லது Ctrl+S ஷார்ட்கட் கீ அல்லது என்ன ஐக்கான்னா சேவ்னு பணிக்குறியை கிளிக் செய்யணும். அட்டவணை செயலி முன்னர் சேமிக்கப்படவில்லை எனில் சேவ் ஆஸ். சப்போஸ் நம்ம வந்து சேமிக்கிறோன்னு வச்சுக்க, சேவ் பண்ணலன்னா சேவ் ஆஸ் அப்படின்னு வந்து உரையாடல் பெட்டி தோன்றும். அதில் ஃபைல் நேம்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு ஃபைல் நேம் வந்து டச் பேர் வந்து டைப் பண்ணணும். ஃபைல் நேமில் போயிட்டு செஞ்சுட்டு ஓப்பன் ஆஃபீஸ் கால் அட்டவணை செயலி .ods என்ற நீட்சியுடன் சேமிக்கப்படும். ஸோ என்ன நீட்சியுடன் சேமிக்கப்படும் பார்த்தீங்கன்னா .ods. லாஸ்ட்டாக வந்து எந்த பொத்தானை கிளிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவ்னு ஒரு பொத்தானை கிளிக் பண்ணணும். சேவ் பொத்தானை கிளிக் செய்து அட்டவணை செயலி சேமிக்கப்பட்ட பின் அதன் பெயர் தலைப்பு பட்டையில் தோன்றும். அதனுடைய பேர் வந்து தலைப்பு பட்டையில் சேமிக்கப்படும் ஒவ்வொரு கோப்பும் கொடாநிலையாக டாக்குமெண்ட்ஸ் அல்லது மை டாக்குமெண்ட்ஸ் என்ற கோப்புறைகளில் சேமிக்கப்படும். டாக்குமெண்ட் இல்லைனா மை டாக்குமெண்ட்ஸில் தான் போய் சேமிக்கப்படும்.